ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆமேன், இன்றைக்கு கூட புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 23வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். பாருங்க, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்துமா. சிலர் நீங்க சொல்ல கேட்டிருப்பீங்க, எப்படிப்பட்ட அகந்தை அவனுக்குள்ள இருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தேவப்பிள்ளைகள், அகந்தைன்னா ஒரு பொது மொழிபெயர்ப்பில் எப்படின்னா இருமாப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் ப்ரைட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பெருமை, மேட்டிமை உள்ளவன். இன்னொரு ஆமேன் அர்த்தம் சொல்லப்பட்டு அரகண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன், இப்படி பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகந்த என்ன செய்யுமா? அவனை தாழ்த்தும். ஹல்லேலூயா. நமக்குள்ள பெருமை இருக்குமானா, இந்த மேட்டிமை இருக்குமானா, இந்த அகந்த இருக்குமானா, இருமாப்பு இருக்குமானா, ஒரு அரகண்ட் ஸ்பிரிட் இருக்குமானா, என்ன செய்யும்னா தாழ்த்துமா. ஆண்டவர் உயர்த்தவே மாட்டார். ஹல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். அப்படிதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ள அகந்தையான எண்ணங்கள், மேட்டுமையான எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. தேவப்பிள்ளையில நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களை, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க அவர் மரண பரியந்தம் தாழ்த்தினாரா. ஆமேன். அவரே மரண பரியந்தம் தாழ்த்தும் போது நாம் அப்படி எப்படி இருக்கணும்? அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நமக்குள்ள அந்த தாழ்மையான எண்ணம் இருக்கணும். அதனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, தாழ்வு மனப்பான்மையில் தாழ்மையான குணாதிசயம் இருக்கணும். ஆமேன். தேவப்பிள்ளையில அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவர் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 8வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். யார் அகந்தியா மேட்டுமையா பெருமையா அப்படி பேசுவாங்கன்னா சீர்கெட்டு போனவர்கள். தேவப்பிள்ளையில இன்னைக்கு எத்தனை பேர் சீர்கெட்டு போயிருக்காங்க. அவன் நம்ம ஏன் தலையை சீப்பு எடுத்து வாடுறோம்? நம்ம தலை ஒழுங்காக சீராக இருக்கணும்ன்ட்டுன்னு. அது ஒரு ஒழுங்கு. அப்போ தான் 4 பேர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சிலலாம் பார்த்தீங்கன்னா பரட்ட தலை போல் இருக்கும், தலையே வார மாட்டாங்க. இன்றைக்கி அது என்ன? அது சீர்கெட்டு போயிருக்கு. தெய்வ பிள்ளையில இது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி சீர்கெட்டு போயிருக்கிறவள் தான் அகந்தியாய் பேசுகிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் கொடுமையாய் பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறாங்க. தெய்வ பிள்ளையே, நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் இருமாப்பாக இருக்கக்கூடாது, அகந்தியாக இருக்கக்கூடாது, நம்ம சீர்கெட்டு போகக்கூடாது. ஒருவேளை நம்ம சீர்கெட்டு போயிருப்போம்னா இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில் நம்மளை சரி செய்ய விரும்புகிறார். அகந்தியான பேச்சு, மேட்டிமையான பேச்சை விட்டுட்டு ஆண்டரை போல நம்ம தாழ்த்தி மற்றவங்களை கனம் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மையாக கருதுவோம். ஒருவேளை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பார், ஒருவேளை கர்த்தர் நம்மளை மேன்மையாக வச்சிருப்பார். அதனால் மற்றவங்களை தாழ்மையை நம்ம பார்க்கக்கூடாது. ஆமேன். உன்னை சிநேகிது போல சகோதரியை சிநேகிது ஆண்டவர் சொல்லுகிறார். தேவப்பிள்ளையில அப்போ உன்னை போல பிறனை நேசின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன நான் எப்படி நேசிக்கணும் அதே போல தான் மற்றவர்களையும் நான் நேசிக்கணும். நம் குடும்பத்தாரை நேசிப்போம், உறவுகளை நேசிப்போம், ஒரு அன்னோன் பர்சனை நேசிப்போமா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த ஓய்வு நாளுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைன்னா அகந்தியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்கே சாலமன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. ஆமேன். இதுதாங்க, அகந்தை வந்தால் லட்சம் வரும். ஆமேன். ஆனால் தாழ்ந்த சிந்தையுடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? ஞானத்தை கொடுக்குறார். அதனால் நான் தாழ்மையாக இருந்து இந்த சீர்கேடான காரியங்களை விட்டுட்டு ஆண்டருக்கு பரிசுத்தமாய் நம்ம வாழ்வோம். ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அன்றரை இப்படி மேட்டுமையான காரியங்கள், அகந்தையான காரியங்கள், அன்றரை இருமாப்பான காரியங்கள் இருக்குமானா தயவாக எங்களை மன்னித்து நீங்கள் எப்படி மரண பரியந்தம் தாழ்த்தினீரோ அன்றரை எங்களுக்கும் அந்த தாழ்மையை அன்றரை நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அகந்தையான எண்ணங்களெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அது எங்களுக்கு லட்சியம் உண்டு பண்ணேன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. அன்றரே, இன்னைக்கு கொடுத்த நல்ல ஆலோசனை காட்சி ஸ்தோத்திரம். அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியே உதவிச்சு ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மேலே ஜெப கிளம்புது. ஆமே ஆமே. தாழ்மையாக இருங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you.